10 தேர்தலில் தொடர்ந்து தோக்க வச்ச ஒரு தலைமை 11வது தேர்தலில் ஆட்சியை பிடித்திடும் என்று நம்புவது. சரி, இப்ப திமுகவுக்கு மாற்றம் அப்ப வேற யார் இருக்கான்னு சொல்ல? திரு விஜயகாந்துக்கு இருந்த அரசியல் நெருக்கடி இன்றைக்கு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கும் விஜய்க்கு இல்லை. இவர்கள் விஜயை ரொம்ப மலிவா நினைக்கிறாங்க. மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட கொள்கைகளை பிரகடனம் செய்த விதம், அந்த கொடியேற்றுவதை நிமிடத்தில் ஏற்றி முடிக்காம ஒரு 5 நிமிஷத்துக்கு இன்ச்சு பை இன்ச்சா ஏற்றும் போது ஒட்டு மொத்தமாக கூடியிருந்த கூட்டம் மட்டுமல்ல, தொலைக்காட்சிகளை பார்த்துக் கொண்டிருந்த பல கோடி மக்களும் அந்த கொடியை பார்த்துக் கொண்டிருந்த விதம். என்னை பொறுத்தவரை விஜய் திரு ஸ்டாலின் மிஸ்ஸஸ் அதர்ஸ் தான் அரசியல் இருக்குது. ஸ்டாலின் தலைமை என்று சொல்கிற போது எடப்பாடியா, ஓபிஎஸ்ஆ, அண்ணாமலையான்னு வந்துட்டு இருக்குது. திரு உதயநிதி அவர்கள் அவசரமாக துணை முதலமைச்சராக்கப்பட்ட உடனே உதயநிதி மிஸ்ஸஸ் விஜய் அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் திரு சீமான்லாம் எவ்வளவு பதட்டம் பாருங்க. எனக்கு தெரிய அரசியல்ல திரும்ப குழம்பவே மாட்டாரு. அவருக்கு குழப்பம் வந்ததே விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகுதான். தெளிவா தொண்டர்களுக்கு ஏன் இத்தனை 2 மடல் எழுதிட்டாரு? 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மடல், நேற்று ஒரு மடல். இப்பொழுது இளம் பெண்கள், இளைஞர்கள் விஜயை ஆதரிக்கும் காலம் உருவாகும். அந்த கூட்டத்தை பார்த்து நீங்க எப்படி சொல்றீங்க? நான் கேட்கிறேன், சொந்தமா ஆளுக்கு ஆளு 100 ரூபாய் போட்டு வண்டி வாகனம் எடுத்து கட்டுச்சோத்தை கட்டிக்கிட்டு காசு பணம் வாங்காம விக்கிரவாண்டிக்கு குற்றீசல் போல புறப்பட்டு வந்த இந்த இளைஞர் கூட்டம் ஓட்டம் மட்டும் வேற வச்சு போடுவோம். நான் என்ன கேட்கிறேன், ஒரு மாநாடு, அதிமுகல இருந்து விஜயை பேசாதீங்க, விமர்சிக்காதீங்க. அங்க பாஜகவில் விஜயை விமர்சிக்கலாமா வேண்டாமா? நான் கேட்கிறேன், ஒரு மாநாட்டுல இத்தனை கட்சிகளுக்குள் இத்தனை அதிர்வுகளை விஜயால் உருவாக்க முடியும் என்று சொன்னால், அதனால வந்து அதிமுக காரர் விஜய் இவ்வளவு புகழ்றாரு. அதிமுக புகழ்றதுக்காக ஒன்னே ஒண்ணுதாங்க, அதிமுக தன் நிலைப்பை இழந்து கொண்டிருக்கிறது. ஏன் கேபி முனுசாமி சொல்லிக்காரு, இந்த தேர்தலில் இன்றைக்கு சின்ன கட்சி என்ற வார்த்தையை சொல்லி வாழ்வா சாவா என்ற அச்சத்தை கேபி முனுசாமிக்கு தந்திருப்பது விஜய் தான். அதிமுக இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிமுகவோட நிறைய வாக்குகள் விஜய் பக்கம் மாறும் நினைக்கிறீங்க? அதிமுகவின் கீழே போய் பாருங்க, நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்கவில்லை. ஒரே ஒரு மாநாடு. அவர் தனக்கான ஆதரவாளர்களை வரவழைத்து பார்த்திருக்கிறார். மக்களின் ஆதரவை தேடி அவர் போக போகிறார். இப்படி தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொள்கிற போது வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் திருமிகு மருது அழகுராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தினேஷ். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கு. ஒரு அதிமுக காரர் அரசியல் விமர்சகரா மாறி இருக்கீங்களா? என்ன நான் சொல்றதுன்னு தொடர்ந்து ஏதோ ஒரு சீரியஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ட்விட்டர்ல இப்ப இருக்கக்கூடிய கள அரசியலை இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, 2026 தேர்தல் இது நடக்க வாய்ப்பு இருக்கு, இந்த கூட்டணி எல்லாம் அமைய வாய்ப்பு இருக்கு, இது நடக்கலன்னா இது நடந்துரும், இது நடந்ததுன்னா இது நடக்காது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தினந்தோறும் போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, உள்ள இருக்கக்கூடிய கிடக்கையா என்ன அது? இல்லை, எமக்கு தொழில் எழுத்து. நான் ஒரு எழுத்தாளன். நான் எழுதவில்லை என்று சொன்னால் எனது கைகளே இயங்காமல் போய் விடுமோ என்கிற அச்சம் எனக்கு உண்டு. 15 வருடங்கள் ஏறத்தாழ அதிமுகவுக்காக இரவும் பகலும் எழுதியவன் நான். புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் சித்திரகுப்தன் என்ற அடைமொழிக்கு ஆளாகி சாட்டை, சாமானியன், ஏவுகணை, இப்படி பெட்டி செய்திகள். அன்றைக்கு கலைஞர் அவர்களுடைய முரசொலிக்கு எதிர்ப்பதமாக, எதிர்கருத்துக்களாக, கவசங்களாகவும் ஆயுதங்களாகவும் இருந்தது நமது எம்ஜிஆர், அதோட ஆசிரியர். அதற்கு பிறகு நமது அம்மா. இப்படி இரவும் பகலும் எழுதி கொண்டிருந்த எனக்கு அதிமுக ஒரு கட்டாய ஓய்வை தந்து விட்டது. அதிமுகவினுடைய உட்கட்சி ஜனநாயகத்தை உருக்குலைத்து பொதுக்குழு என்கிற பெயரிலே எடப்பாடி ஒரு ஜனநாயக அபகரிப்பை அவர் நடத்திய போது அதை நான் எதிர்த்தேன். அந்த பொதுக்குழுவில் ஒருவேளை ஓபிஎஸ் தரப்பால் எடப்பாடிக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தால் நான் நிச்சயமாக எடப்பாடி பக்கம் நின்றிருப்பேன். கட்சியை அவர் அபகரித்த விதம் தவறாக நான் உணர்ந்தேன். ஒருவேளை தொண்டர்களுடைய விருப்பம் அவராக இருந்தால் கட்சி தேர்தலை நடத்தி அவர் கட்சியை கைப்பற்றி இருக்க வேண்டும். ஒன்று, அவர் முதலமைச்சராக இருக்கிற போதே ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டிருக்கணும். இல்லை, முதலமைச்சராக வருகிற வரை ஒற்றை தலைமை ஆசையை ஒத்தி போட்டிருக்க வேண்டும். ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற போது ஒரு கட்சியை ஒருவர் உடைக்கிறார் என்று சொன்னால் அவர் அரசியல் அறியாமையில் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். கட்சி தோற்றுவிட்டது, கட்சி மீண்டெழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒற்றுமைதான் ஆயுதமாக இருக்க முடியும். அதிமுக என்று சொன்னாலே ஒரு நட்சத்திர அந்தஸ்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற இயக்கம். பூக்களுக்கும் புன்னகையை கற்றுத்தந்த பொன்மணிச்செம்மல் புரட்சித் தலைவரால் விதையுன்றப்பட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட அந்த இயக்கம் முக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் 3ஆம் பெரும் கட்சி என்கிற ஒரு மிக பெரும் உச்சத்தை தொட்ட இயக்கம்.
பாராளுமன்றத்தினுடைய தரைதளத்தில் தனக்கென்று ஒரு அலுவலகத்தை பெற்ற முதல் திராவிட கட்சி. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் அம்மாவின் மறைவுக்கு பிறகு ஒற்றுமையோடு அடுத்த நிலையை நோக்கி நகரப்போகிறது என்று நாங்கள் எல்லாம் ஆசைப்பட்டு கொண்டிருந்தோம். உட்கட்சி தேர்தல் நடந்தது. ஒரு வாக்கில் இருவரும் தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த தேர்வை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது. ஒற்றை தலைமை என்கிற சில கருத்துக்கள் வந்தபோது அப்படியெல்லாம் கிடையாது. ஒற்றை தலைமை என்பது கற்பனை. எடப்பாடி பழனிசாமி சொன்னார். இவ்வளவு அருமையான மனிதர் ஜனநாயகத்தை இப்படி ஆமோதித்து நதி காக்கும் இரு கரைகள் போல, விழி காக்கும் இரு இமைகள் போல, நடைகூட்டும் இரு கால்கள் போல இந்த இருவரும் அண்ணன் தம்பிகளாக இருந்து இப்படி ஒற்றுமையோடு இந்த கட்சியை நடத்துகிறார்களே. ஆக கரிஷ்மா இல்லாத காலத்தை கரம் கோர்த்து நடக்கக்கூடிய இந்த அண்ணன் தம்பி உறவுகள் அதிமுகவை கரை சேர்த்து விடும் என்று நான் எல்லாம் மெய் செலுத்து போயிருந்த நேரத்தில் அந்த பொதுக்குழுவில் நடத்தப்பட்ட ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த பொதுக்குழுவுக்கு எழுதப்பட்ட 14 தீர்மானங்களையும் நான் தான் எழுதினேன். தீர்மானங்கள் எல்லாம் ரெடி பண்ணி சகோதரர் சங்கர்னு சொல்லக்கூடிய அந்த சகோதரர் தான் தட்டச்சு பண்ணாரு. இப்படியெல்லாம் அந்த 14 தீர்மானங்களையும் எழுதி அங்கீகாரத்தை பெற்று கொடுத்து விட்டு போனேன். ஓபிஎஸும் கையெழுத்து போட்டு அழைத்த அந்த பொதுக்குழு அடுத்த நாள் காலையில இவர்கள் வாட்டர் பாட்டில் வரைக்கும் தண்ணீர் பாட்டில் வீசப்படுகிறது, தாயை ஏசுகிறார்கள். ஒரு அவமானமான 1000 இருந்தாலும் ஜனநாயகத்தில் யாருக்கு செல்வாக்கு இருக்கிறார்களோ அவர்கள் தலைமைக்கு வருவார்கள். இதை தடுக்க முடியாது. ஆனால் அவர்கள் அந்த கட்சியை கைப்பற்றுவதற்கு கையாண்ட விதம் மிக அசிங்கமான விஷயம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதற்கு பிறகு அதிமுக அலுவலகத்தையே அவர் நொறுக்கிட்டாங்க. அங்க நடந்த பிரச்சனை அது 2வது பொதுக்குழு. அது 2வது பொதுக்குழுல இவர் போகல. ஏன்னா இவர் அழைத்த பொதுக்குழுக்கு இவர் போகிற போதே இப்படி ஒரு அவமானம் என்று சொன்னால் அடுத்த பொதுக்குழு எடப்பாடியால் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. அந்த அபகரிப்பை நியாயப்படுத்துவதற்காக நடத்தப்படுகிற பொதுக்குழுக்கு அவர் எப்படி போக முடியும்? அவர் கட்சி அலுவலகத்துக்கு போகிறார். நீ கட்சி அலுவலகத்துக்கு அவர் போகிற போது அங்கே திரு ஆதி ராஜாராம், திரு சத்யா, திரு வேலுச்சேரி அசோக், இந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பொதுக்குழு நடத்துகிற இடத்துக்கு போகல. இங்கே ஆட்களை தயார் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் வர்றாரு, கட்சி அலுவலகத்தில் வந்து இருந்துட்டு போகட்டுமே. அதை தடுப்பதற்கு கல்லறி சம்பவங்களை அரங்கேற்றம் செய்து ஒரு கலவர சூழலை உருவாக்கியதும் எடப்பாடி தான். என்னை பொறுத்தவரை அவர் ஜனநாயகத்துக்கு இப்போ எப்படி எடுத்துப்போம், பொதுக்குழுல ஓபிஎஸ் வர்றாரு, இப்படி ஒரு எதிர்ப்பு உண்மையாகவே தொண்டர்களிடமிருந்து அல்லது நிர்வாகிகளிடம் உண்மையா வரலங்கிறீங்க? உண்மை இல்லை, அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. ஏன் அதை சொல்றேன்னா, பொதுக்குழுக்குள்ள உறுப்பினர்கள் உள்ளே போகிற போது உண்மை இல்லைன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக யாராவது ஒருத்தங்க கூட குரல் கொடுத்திருக்க மாட்டாங்க. வைத்திலிங்கம் அவர்களை தவிர. இல்ல, என்ன காரணம்னா ஆட்சி அதிகாரத்தின் முதலமைச்சராக இருந்து அவரால் ஆதாயம் பெற்றவர்கள் தான் அதிகம். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை அவருக்கென்று எந்த துணை முதல்வராக இருந்தவர் தானே சார். அவருக்கென்று அவர் நினைச்சிருந்தா ஒரு ஆதரவாளர் வட்டத்தை உருவாக்கவில்லை. அதுதான் இன்றைக்கு வரை நான் சொல்றேன்ல, கட்சிக்கு விசுவாசமாக இருங்கள், எனக்கு விசுவாசமாக இருக்க வேண்டாம் என்று பிரகடனம் செய்தார். அதுவே தவறு. ஒரு அரசியல் தலைவனாக ஆசைப்படுபவன் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் ஓபிஎஸ் செய்தார். தனக்கென்று கூட்டத்தை உருவாக்கவில்லை, தனக்கென்று வந்தவர்களை தற்காக்கவில்லை. இவையெல்லாம் அவை செய்த தவறு என்பதை நான் பார்த்தேன். ஒருவேளை நான் எப்படி எடுத்துக்கணும்னா, அவருக்கு உண்மையாகவே எதிர்ப்பு கிளம்பினாலும் அந்த மேடையில் எழுந்து எடப்பாடி, அவர் அண்ணன் மூத்தவர், அம்மாவால் 3 முறை முடிசூட்டப்பட்டவர், இப்படி நடந்துவது தவறு அப்படி பேசி அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமா என்போன்றவருக்கு மனமாற்றம் கூட வந்திருக்கலாம். ஆக இதல்லவா தலைமை என்று கூட நான் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருக்கு ஓரக்கண்ணால் பார்த்து ரசித்தார். ஓபிஎஸ் அவமானப்பட்டு வெளியேற்றப்பட்டார். அவருடைய வாகனத்தின் காற்று கூட பிடிக்கப்பட்டது. இவையெல்லாம் அதிமுகவினுடைய கலாச்சாரத்திற்கு மாறுபட்டதாக நான் பார்த்தேன். அதனால நீங்க ஓபிஎஸ் எடுத்துட்டேன். நான் ஏன் சொல்ல வர்றேன்னு சொன்னீங்கன்னா, அப்படி மனம் வெறுத்து நான் உடனே போய் என்ன பண்றேன், நமதம்மால இருந்து ரிசைன் பண்றேன். அதுக்கு பிறகு ஓபிஎஸ்க்கு நடத்தப்பட்ட இந்த அநீதியை ஓபிஎஸ்ஸே சொல்லலை. முதன்முதலாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அரசியல் அபகரிப்பு எடப்பாடி செய்து தவறு என்று நான் சொல்கிறேன். உடனே என்னையும் சேர்த்து நீக்குகிறார். நீக்கப்பட்டதற்கு பிறகு அதிமுக ஏற்கனவே ஒரு புடவில் தான் தோற்கிறது, இன்னொரு புடவை சந்திக்கிறதே. இந்த இயக்கம் மீண்டும் ஒன்றுபட்டால் மட்டும்தான் இந்த கட்சிக்கு எதிர்காலம் என்பதை வலியுறுத்துவதற்காக எனக்கு ஓபிஎஸ் பிடித்து அவர் பின்னாடி நின்றதை விட எடப்பாடியின் அரசியல் பிடிக்காமல் அவரிடம் சென்றேன். ஆக அந்த அடிப்படையில் ஜனநாயகத்தை வலியுறுத்துவதற்கு நான் ஒருவனாக ஒரு மேடை போட்டு அடைய முடியாது. அப்ப ஜனநாயக சக்திகளாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் நின்று எழுத ஆரம்பித்தேன். பத்திரிகைகள் எழுத முடியாது, என்ன செய்வது? அப்போ முகநூல் பதிவுகளாக எக்ஸ் தளத்தில் போடக்கூடியது இது போட செய்ய ஆரம்பித்தேன். அப்படி எழுத ஆரம்பித்தது தான் என்ன நான் சொல்றது அப்படின்றது ஒரு அதுல இன்னைக்கு வரையும் நான் எடுத்து பாருங்க, அதிமுக ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்டால் நீங்களே 4 மாசத்துக்கு முன்னாடி, எனக்கு தெரிஞ்சு 4 மாசம் இல்ல, ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறீங்க. தேர்தல் முடிவுகள் வந்தோடனே அக்டோபர் மாதத்துக்குள் அதிமுக ஒன்றுபட போகிறது, இதை நான் வெளிப்படையா சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க. அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் முடிய போகுது, எந்த விஷயமும் நடக்கலையே. அதாவது
உறங்கி கிடந்த பலரின் மனசாட்சி இப்பொழுது உலாவர ஆரம்பித்து விட்டது. அமைதியோடு இருந்தவர்கள் அவர்களை அறியாமல் ஒன்றுபட்டால் தான் எதிர்காலம், இல்லை என்று சொன்னால் எதிர்க்கட்சிக்கு கூட வாய்ப்பில்லை என்று யார் சொல்கிறார்? எடப்பாடியின் அருகில் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் ஒரு வகையில் அவருக்கு உறவு முறையில் சம்பந்தியாக இருக்கக்கூடிய தங்கமணி சொல்கிறார். எதிர்க்கட்சியாக கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல, எதிர்க்கட்சி வரிசையில் தான் இப்பயும் உட்கார்ந்துருப்போம். இல்ல, எதிர்க்கட்சியாக இருக்கு. ஆனா அவர் சொன்னது வந்து அந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருந்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, கருத்து வேறுபாடுகள் நான் இங்க கீழே இருக்கவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்றாரு. நீங்க மாத்தி அதை எதுவும் கட்சிக்குள்ள இருக்குன்னு புரிஞ்சு அப்படி சொல்ல, இந்த ஒற்றுமையை வலியுறுத்தி சென்ற 6 பேரில் அவரும் ஒருவராக இருந்தார். அந்த நியூஸே பொய்ன்னு சொல்லிட்டாரு, அது வெறும் திரைக்கதைன்னு சொல்லிட்டாரு. அந்த அவர் மட்டும் தான் சொன்னாரே தவிர அருகில் இருந்த திரு வேலுமணி ஆமாம் நாங்கள் செல்லவில்லைன்னு சொல்லலையே, மறுக்காமல் இருக்கிறார். அவர் மறுக்காமல் சந்திச்சிருக்காங்க, சந்தித்தது உண்மைதான். அதை நான் என்னிடம் தனிப்பட்ட ரீதியா பேசும்போது சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, நாங்க போய் எவ்வளவு பேசணும், ஆனால் அவர் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர்கள் உள்ளே வந்தால் தன் அரசியல் தலைமைக்கு ஆபத்து என்று நினைக்கிறார். உள்ளே வந்தால் திருமதி சசிகலாவோ திரு ஓபிஎஸ்ஓ வந்தால் தனக்கு முன்பே முதலமைச்சராக இருந்தவர். திருமதி சசிகலா முதலமைச்சர்களை உருவாக்கக்கூடியவராக இருந்தார், என்னையே உருவாக்கியவர். அப்படி இருக்கிற போது அவர்கள் உள்ளே வந்து விட்டால் உள்ளிருந்து கொண்டு ஒரு அணி அரசியல் நடக்கும், அதிலே நான் பலவீனப்பட்டு விடுவேன் என்று அவர் அச்சப்படுகிறார். ஸோ அவரை பொறுத்தவரை இயக்கத்தை விட தான் பெரிது, தன் பாதுகாப்பு, தன் அரசியல் பாதுகாப்பு, இதுவே தான் பெரிது என்று நினைக்கிறதை தவிர இயக்கம் பலமாக இருந்தால்தானே முடியும். கட்சி நாசமா போய் கட்சி பலவீனமாகி அவருக்கு ஒரு ஆளுமை திறன் இருக்குன்னு நினைக்கிறாரு, நிரூபிக்க முடியும்னு நினைக்கிறாரு. அடுத்த தேர்தல்ல மறுபடியும் ஆட்சி பொறுப்புக்கே வருவோங்கிறாரு, ஒரு மெகா கூட்டணி அமைப்போங்கிறாரு. அந்த எந்த விஷயமும் நடக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அரசியலில் ஒருவனுக்கு ஆளுமை திறன் இருக்கிறது என்பதை தீர்மானிப்பது அவன் பெற்றுக் கொடுக்கும் வெற்றிகள் தான். இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தல் நடந்தது. அப்பொழுது என்ன சொன்னார் எடப்பாடி? பாஜகவிடம் போய் கேட்கிறார், திரு தினகரன் அவர்களுடைய வேட்பாளரையும் ஓபிஎஸ் அவர்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களையும் திரும்ப பெற வையுங்கள், நான் என் சக்தியை நிரூபித்து காட்டுகிறேன். இன்னும் சொல்ல போனால் அவர் கொங்கு மண்டலம் என்று நம்புகிறார். அங்கே நான் வெற்றி பெற்று காட்டுகிறேன். 73 புரட்சித் தலைவர் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் பெற்ற வெற்றிக்கு நிகரான வெற்றியை நான் பெற்று காட்டுகிறேன். திமுகவை நான் வீழ்த்துகிறேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள், என் ஆளுமையை நிரூபிப்பதற்கு ஒரு அரசியல் வாய்ப்பாக அது அமையும் என்று கேட்கிறார். அவருடைய வேண்டுகோளை ஏற்று திரு சி.டி. ரவி, தமிழகத்தினுடைய பாஜக விவகார பொறுப்பாளர், திரு அண்ணாமலை, இருவரும் அண்ணன் ஓபிஎஸ் வீட்டுக்கு வந்து வேண்டுகோள் விடுக்கிறார்கள். அதுபோல திரு டிடிவி அவர்களுக்கும் வேண்டுகோள் வைக்கப்படுகிறது. அவர் வேறொரு காரணத்தை சொல்லி, ஏன்னா அவருக்கு தனது அரசியல் பின்னடைவை உருவாக்கும் என்பதற்காக எனக்கு குக்கர் சின்னம் தரவில்லை, அதனால் நான் போட்டியிலிருந்து விலகிறேன் என்று அவர் விலகுகிறார். அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய வேட்பாளரை திரும்ப பெறுங்கள் என்று கேட்கிறார்கள், இவரும் திரும்ப பெறுகிறார். அவர் தன்னுடைய ஆளுமையை நிரூபிப்பதற்கு கிடைத்த வாய்ப்பு. ஆனால் காங்கிரஸ் கட்சியிடம் 10வது சுற்றில் கட்டுத்தொகை காப்பாற்றுவதற்கு முட்டி போட்டு முடிவு நீங்கினார்கள். அப்ப ஒரு தலைவனுக்கு ஆளுமை இருக்கிறது என்று சொன்னால் 2: 1, உட்கட்சிக்குள் ஒருமித்த கருத்தால் கட்சிக்காரங்க மொத்தமும் இவரை தான் ஆதரிக்கிறாங்கன்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குவது. இன்னொன்று, மக்கள் மன்றத்தில் அந்த ஆளுமையில் உள்ள தலைமையை மக்கள் அங்கீகரித்திருக்கிறார் என்பதை தேர்தல் மூலமாக நிரூபிப்பது. இவர் 2லுமே தோற்றிருக்கிறார். நிர்வாகிகள் அவரை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கூட்டம் தான். இடைத்தேர்தல்கள்ல தோற்பது, ஆளுங்கட்சி வெற்றி பெறுவதுங்கிறது எவ்வளோ உங்கள் கள அரசியல் நல்லா தெரியும். ஜெயலலிதாவே புகழ்ந்த ஒருத்தர் நீங்க, அதனால உங்களுக்கு தெரியாம இருக்காது ஒரு இடைத்தேர்தல் எப்படி நடக்கும், அதுல என்னென்னலாம் பண்ணாங்க, இப்ப இந்த ஈரோடு இடைத்தேர்தல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுங்கிறதும் தெரியும். அதுல இவர் வெற்றி பெறலைங்கிறதுக்காக ஒரு ஆளுமை இல்லைங்கிறதா? நான் வெற்றி பெறவில்லை என்பதை நான் கோபமா சொல்லல, குறையா சொல்லல. ஆனால் ஒரு நெருக்கடியை கொடுத்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தை தான் வெற்றி பெற முடிந்தது. கரையேறுவதற்கே ஆளும் கட்சியான திமுக போராடி விட்டது. எடப்பாடிக்கு மக்கள் சக்தியிலே மிக பெரும் ஆதரவு இருக்கிறது என்பதை நீங்கள் நிரூபித்திருக்க வேண்டும். ஆனால் நின்ற வேட்பாளர் கூட ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் தானே. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், தேர்தல் அரசியலிலும் உங்களை நீங்கள் ஆளுமை படைத்த தலைவர் என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை. அதுபோல உங்கள் கட்டுப்பாட்டில் நிர்வாகிகள் இல்லை. யார் இல்ல? யாராவது வெளியில வந்து இப்ப நீங்களே சொன்ன மாதிரி 6 பேர் சந்திச்சாங்கன்னு சொல்றீங்க. அந்த 6 பேரும் சாதாரணவங்க கிடையாது. 6 பேருமே எடப்பாடி பழனிசாமிக்கு நிகராக அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனா அவரை விட அதிகமானவங்க கூட அந்த 6 பேர் லிஸ்ட்ல இருக்காங்க. யாராவது வந்து நாங்க சந்திச்சோம், இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பேசினாங்களா? இல்ல, 2 விஷயம்தான். அதாவது எடப்பாடியின் சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எடப்பாடியின் அந்த பிளவுவாத அரசியலிலே விருப்பமில்லை. அவரே இறங்கி வந்து விடுவார், அவரே தன்னை திருத்திக் கொண்டு விடுவார் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது எது நடக்கவில்லை என்ற நிலையிலே முனக ஆரம்பிக்கிறார்கள். சக அரசியல்வாதிகளிடம் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். செய்திகள், நாங்களும் ஒரே கட்சியில் இருந்தோம், அதனால செய்திகள் எங்களுக்கும் வரும், அது இயல்புதான். சரியா? அங்கங்கே பேச ஆரம்பிச்சாங்க. நான் இப்ப ஏன் சொல்றேன்னா, இப்ப சிவகங்கையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு, அங்கே கூட பிரச்சனை. அங்கங்கே கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் எங்களிடம் பேசுகிறார்கள். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுனே,
தங்கமணி என்னெல்லாம் சொல்கிறாருண்ணே, நாங்கள் பார்க்க போயிருந்தோம், செங்கோட்டையனை போய் பார்த்தோம், புலம்புறாருண்ணே, கட்சியை காலி பண்ணிட்டு இருக்காருண்ணே. இவர் எல்லா மனிதர்களும் இப்பொழுது 10,000 வாழா வெடி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் திருக்கி யார் தீயிடுவது என்பதில் தான் பிரச்சனையே. ரொம்ப வருஷமா தீ பத்த வச்சுட்டே இருந்தீங்கன்னா நெருப்பு நான் சொன்ன எரிமலைகள் எப்பொழுதுமே நிமிடத்தில் வெடிக்காது, ஆனால் வெடிக்க ஆரம்பிக்கும். அது எப்போன்னு சொன்னா, இந்த ஊர்ல பகை உருவாகும். சில பேர் கல்யாணத்திலே சேர்ந்துக்கிடுவாங்க, சில பேர் இடுகாட்டில் தான் சேருவான், சுடுகாட்டில் சேர்ந்துப்பாங்க எல்லாரும், சில பேர் கல்யாணத்துல ஒன்று கூடிடுவான். பகையெல்லாம் அங்கதான் சகையா. ஆக நீங்க மங்களகரமாக எல்லாரும் ஒன்று கூடி 2026 அதிமுகவுக்கான பொற்காலமாக மாற்றப் போகிறீங்களா? இல்லை, கடைசியா 2026 எதிர்கட்சி இருக்கையும் பறிகொடுப்பதற்கான சூழல் தான் இப்பொழுது உருவாகி. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோ? சரியா எஸ்டிமேட் பண்றேன். நான் என்ன ஒண்ணு கேட்கிறேன், அதிமுகவை ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்காக எங்கே மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஒண்ணு சொல்லுங்க. 7 தொகுதியில தன் டெபாசிட்டை இழந்த வரலாறு அதிமுகவுக்கு உண்டா? இல்ல. 13 இடங்களில் என்றைக்காவது அதிமுக 3ஆம் இடத்திற்கு போன வரலாறு உண்டா? இல்ல. 2ஆம் இடத்தை விட்டதே கிடையாது. அதிமுகவுக்கு திமுக எங்கேயோ ஒரு விதிவிலக்கு நடந்திருக்கலாம், ஆனால் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அதற்கு மாற்று அதிமுக என்ற நிலையிலே சரிந்ததே கிடையாது. ஆனா நீங்க சொன்ன இந்த வரலாறுகள்லாம் இல்ல. முதல்வர் வேட்பாளர் நீங்க சொல்ற எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள்லாம் அம்மானு பேசின ஜெயலலிதா அவர்களே தோற்ற வரலாறும் இதே அதிமுகவுக்கு இருக்கு. ஜெயலலிதா அம்மாவினுடைய தோல்வியோ அல்லது புரட்சி தலைவர் கூட தனது அரசியல் வாழ்க்கையில உள்ளாட்சி தேர்தலில் தோத்திருக்காரு, நாடாளுமன்ற தேர்தலில் தோத்திருக்காரு. 2 தொகுதி வெற்றி பெற்று 37 தோற்ற போது எம்ஜிஆரை கேலி செய்தார்கள். 2 விரலை காட்டினா 2 தொகுதி மக்கள் கொடுத்தார்கள் என்று. ஆனால் அவர்களுக்கு தோல்வி என்பது எப்போதாவது அரிதாக நடக்கக்கூடிய அதிசயம். இவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தனியா டீல் பண்ணது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தல் இல்ல. நீங்க சொல்ற தவறு. இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு 98% தோல்விகள் மட்டுமே. கூட ஓ பன்னீர்செல்வம் இருந்தபோது ஓ பன்னீர்செல்வம் தான் நான் திருப்பி சொல்றேனே. அன்றைக்கு முதலமைச்சர் யார்? முதலமைச்சரிடம் அதிகாரம் இருக்கிறது. துணை முதலமைச்சர் என்பது அதிகாரம் இல்லாத ஒரு அலங்கார பதவி. எங்கே அதிகாரமும் எங்கே வாய்ப்புகளும் எங்கே வசதிகளும் உருவாக்கப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதோ அங்கேதானே போவாங்க. ஆக அதனால என்ன 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி ஒரு கரிஸ்மெட்டிக் லீடரா இல்லாத இவரு 75 சீட்டு சார். 70 அங்கேதான் சொல்றேன். 75 சீட்டுன்றது அன்றைக்கு 10 ஆண்டு காலத்தில் பெரிய ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. ஆட்சியையே தக்க வைத்திருக்க வேண்டிய சூழல் இருந்தது. எவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது? பாஜக அதிமுக 2 பேரும் அந்த மேல இருக்க டெல்லி நமக்கு தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ணி. அது எடப்பாடியின் ஆட்சியை தூக்கி வீச வேண்டும் என்கின்ற நிலை அப்பொழுது கிடையாது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, 2011 தேர்தல் எடுத்துங்க. 9 தொடங்கி ஈழ போராட்டம், ஈழத்தில் நடந்த இன அழிப்பு, கொடூரம், 2G மின்வெட்டு, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், இது போன்ற ஆட்சியை தூக்கி வீச வேண்டும் என்கின்ற அனல் பறக்கும் கோபம் என்பது 2021 கிடையாது. கூட்டணியை மட்டும் அண்ணன் OPS சொன்னதை கேட்டு, திரு அமித்ஷா சொன்னதை கேட்டு கூட்டணியை மட்டும் கொஞ்சம் விசாலப்படுத்தியிருந்தால், இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய 10 ஆண்டு கால நிர்வாகத்தில் ஏற்பட்ட கோபத்தின் அளவை, கூட்டணி அளவை விசாலப்படுத்தியிருந்தால் அதை வெற்றியாக மாற்றிருக்கலாம். அன்றைக்கும் அடுத்தவர்கள் சொன்னதை கேட்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் பாஜகவோடு கூட்டணி வைத்ததால் தோல்வி என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். பாஜகவோடு கூட்டணி வைத்துத்தான் 75 இடங்களை பிடித்திருக்கிறார்கள். அன்றைக்கு மட்டும் அமமுகவை உள்ளே அழைத்து வந்து புதிய தமிழகத்தை உள்ளே சேர்த்து தேமுதிகவையும் உள்ளே அனுமதித்திருந்தால், இவையெல்லாம் சின்ன கட்சிகள் தான், சின்ன சமன்படுத்தலை செய்திருந்தாங்கன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. அதிமுக 3வது முறை ஆட்சியை பிடித்தாது. நாடாளுமன்ற தேர்தல் டெல்லியில யாரு இருக்க போறாங்க, மத்தியில யாரு ஆட்சி பண்ண போறாங்கன்னு டிசைட் பண்ற எலெக்ஷன். இங்க நமக்கு ஓட்டு வராது, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு டோன்ல இவங்க அணுகுறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அண்ட் தென் வாக்குகள்லாம் அதிமுக வாக்குகள்லாம் குறைஞ்சிடல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நீங்க எதன் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி இதே நிலைமை இருந்தா எதிர்கட்சி நிலைமையில கூட வரமாட்டாருன்னு சொல்ற அளவுக்கு நடந்தது என்ன? நான் ஒரு 2 விஷயத்தை தான் எடுத்துக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்ற தேர்தலில் தோற்றது என்பதற்காக அந்த கட்சி அழிந்து விட்டதாக நான் குற்றம் சுமத்தவில்லை. ஆனால் அந்த கட்சி பெற்றிருக்கும் வாக்குகளை பார்க்கிறேன். 2,33,00,000 உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்திருக்கிறோம். அம்மாவே 1.5 கோடி உறுப்பினர் தான், நாங்கள் 2.5 கோடிக்கு வந்துட்டோம், 1 கோடி கூடுதலாக சேர்த்து விட்டோம் என்று மாறுதட்டி சொன்னவர்கள் இவர்கள் தானே. உலகத்தின் 7வது பெரிய கட்சி என்று சொன்னார்கள். சரியா? 7வது பெரிய கட்சி. அது ஏன் 7 இடத்துல டெபாசிட் போகுது? அது ஏன் 13 இடத்துல 3ஆம் இடத்திற்கு போகுது? விளவங்கோட்டிலே வெற்றி பெற்ற வேட்பாளர் 91, 2ஆம் இடத்திற்கு வந்த பாஜக 52. 31 வருடம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சி அதிமுக பெற்ற ஓட்டுகள் 5000.
இது தோல்வி அல்ல, பேரழிவு. 2 முதலமைச்சர்களை முன்மொழிந்த ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஒரு வாக்குச்சாவடியில் அதிமுக பெற்றிருக்கும் ஓட்டுகள் 1 ஓட்டு. நீங்க அதிமுக தொண்டர்களை தோல்விக்கு பழக்கிவிட்டு காரணங்களை சொல்லி சொல்லி அவர்களை நீங்கள் தோல்விக்கு பழக்குறீங்க. அது மட்டுமல்ல, இரட்டை இலை சின்னத்தை தவிர வேறொரு சின்னத்தை ஏறெடுத்து பார்க்க மாட்டோம் என்று சொன்ன மக்கள் வேறு சின்னங்களுக்கு ஓட்டு போடுவதற்கு நகர தொடங்கி விட்டார்கள். இதைத்தான் நான் சொல்கிறேன். உங்க உறுப்பினர் அப்போ ஒரு மெகா கூட்டணி அமைக்க முடியல, அடுத்த எலெக்ஷன்ல அமைக்க முடியும்னு நினைக்கிறாரு. கூட்டணியே வேண்டாம் தினேஷ். நான் கேட்கறது, இப்ப உங்க வீட்டுல எத்தனை உறுப்பினர்கள் நான் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்க அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி வீட்டுல சொல்லுவீங்கல்ல. அதுபோல உங்கள் கட்சியில் எத்தனை உறுப்பினர்கள் என்று சொன்னால் அது குடும்ப உறுப்பினர்களுக்கு சமமானது. அதனாலதான் அந்த கட்சியின் உறுப்பினர்கள்னு சொல்றோம். குடும்பத்தில் எப்படி உறுப்பினர்களோ அதுபோல ஒரு கட்சியில் உறுப்பினர், நான் பணம் கொடுத்து இந்த கட்சியில் என்னை உறுப்பினராக சேர்த்துக் கொள்கிறேன் என்று ஒருத்தன் கையெழுத்து போட்டான்னா அவன் வேறொரு சின்னத்தை ஏறெடுத்து பார்க்க மாட்டான். ஆனால் உன் கட்சியின் உறுப்பினர்களிலேயே ஏறத்தாழ 3/2 பாகம் ஓட்டு போடவில்லை என்று சொன்னால் இதைத்தான் சொல்கிறேன். அதிமுக சந்தித்திருப்பது சரிவு அல்ல, தோல்வி அல்ல, பேரழிவு. இதிலிருந்து அதிமுகவை நான் கேட்கறது, 10 தேர்தலில் தொடர்ந்து தோக்க வச்ச ஒரு தலைமை 11வது தேர்தலில் ஆட்சியை பிடித்திடும் என்று நம்புவது நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் சார். இங்க திமுகவை தோற்கடிக்கணும்னு மனநிலையில இருக்கிறவங்களா இருந்தா வேற எந்த கட்சிக்கு ஆல்டர்னேட்டிவ் ஓட்டு போடுவாங்க? நான் ஒன்று கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று அதிமுக என்ற நிலையில் இருந்த காலத்தில் 3வது சக்தியாக கேப்டன் விஜயகாந்த் கட்சியை 2006 தொடங்குறார். அன்றைக்கு 8% வாங்கினார். அன்றைக்கு கலைஞரும் இருக்கிறார், அம்மா ஜெயலலிதா அவர்களும் இருக்காங்க. சரியா, இருவருமே இருக்கிறார்கள். இருவரும் ஆளுமை மிக்க தலைவர்களுக்கு நடுவில் அவர் 8.33% வாங்கினதுன்றது பெரிய சாதனை. ஆனால் இன்றைக்கு 2 தலைவர்களும் இல்லை. 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய அதிமுக பிளந்து கிடக்கிறது. பிளவே இல்லைங்கிறாங்க சார். அவர் இல்லைன்னு சொல்றதுக்கு என்னங்க அது? யாராவது நான் திருப்பி சொன்னேன், இதை பிளவில்லை என்று சொன்னா பிளவுனா நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கணும்ல. ஏதாவது ஒரு பெரிய பர்சன்டேஜ் வேணாம். ஒரு தொகுதியில் ஓபிஎஸ் போட்டியிடுகிறார், அங்கே இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக போட்டியிடுகிறது. ஓபிஎஸ் 3.5 லட்சம் ஓட்டு வாங்குறாரு, அதிமுக 1 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. கட்டுத்தொகை பறி போகிறது. அப்படி பார்த்தா நெல்லையில அதிமுக 96 தோற்ற போது அந்த கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு நடத்தப்பட்ட பிரம்மாண்ட மாநாடு நெல்லை சீமையில் நடத்தப்பட்டது. தாமிரபரணி நதிக்கரையில் எப்பொழுதுமே இரட்டை இலை சின்னம் தலைநிமிர்ந்து நிற்கும். இன்றைக்கு 8% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தா அதிமுகவே தோற்கடிச்சிட்டு சுயேட்சை வேட்பாளராக ஜெயிச்சாரு சார் ஆர்கே நகர்ல தினகரன் அவர்கள். இல்ல, அதற்காக அதிமுக வலு இழந்து அப்படி சொல்ல. அங்கே நடந்த வெற்றி அதிமுகவுக்குள் ஒரு பங்காளி ஜெயிக்கிறார். வெற்றியை திமுகவோட விட்டு விடவில்லை. அதிமுகவிலிருந்து பிரிந்து போன அண்ணன் தம்பி பிரச்சனையில் ஒரு தம்பி வெற்றி பெற்று விடுகிறார். அது அதிமுகவுக்கு இழப்பாக நான் கருதவில்லை. அதிமுகவினர் ஒருமுகமாக அவரை ஆதரித்து விட்டார்கள். நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். இரட்டை இலை சின்னம் முதலிலே பிறந்த ஊர் திண்டுக்கல். முதல் வெற்றியை பெற்றது, முதல் வெற்றி அதிமுக இடைத்தேர்தல்ல வெற்றி பெறுது. அதுவும் எப்படி திமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளுது. மாயத்தேவர் வெற்றி. அந்த திண்டுக்கல்ல வாக்கு வித்தியாசம் 4 லட்சம். இதையெல்லாம் பிளவு இல்லைன்னு சொன்னா எப்படிங்க? சரி, இப்ப திமுகவுக்கு மாற்றம் அப்ப வேற யார் இருக்காங்கன்னு சொல்ல ஒண்ணு. நான் இது ஏன் சொல்ல வரேன்றா, திரு விஜயகாந்துக்கு இருந்த அரசியல் நெருக்கடி இன்றைக்கு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கும் விஜய்க்கு இல்லை. அவர் விக்கிரவாண்டியில ஒரு மாநாடு போடுகிறார். என்னை பொறுத்தவரை அவருக்கு இயற்கை கூட இசைவாக இருக்கிறது. மழை பெய்யலையா? அக்டோபர் மாதத்தின் பிற்பகுதியில் மாநாட்டை அக்டோபர் 27 மாநாட்டை அறிவித்த போது எல்லோரும் சொன்னது அரசியல் அறியாமை என்பதற்கு இவர் அறிவித்திருக்கும் மாநாட்டு தேதியே சாட்சி என்று சொன்னார். நான் கூட அப்படித்தான் நினைத்தேன். வானிலை பூமாரி பொழியக்கூடிய காலம், வடகிழக்கு பருவமழை உச்சம் தொட்டிருக்கும் காலத்தில் போய் இவர் மாநாட்டு தேதியை அறிவித்திருக்கிறாரே என்று நினைத்தேன். நீங்கள் பாருங்க, மாநாட்டில மழை வெள்ளத்தில் சிக்கி யாரும் மயக்கம் அடையல, வெயிலில் சிக்கி 80 பேர் மயக்கம் போட்டான். ஊரங்கும் மழை பெய்கிறது, விக்கிரவாண்டியில் வெயில் அடிக்கிறது. இயற்கை அவருக்கு இசைவாக இருக்கிறது. இன்னொன்று, தலைநகர் சென்னையை நோக்கி வரக்கூடியவர்கள் எல்லாம் நள்ளிரவிலே உசுப்பி விடுற ஊர் வந்து விக்கிரவாண்டி. விக்கிரவாண்டி வந்து சாப்பிடுங்க, எந்திரிங்க, டீ குடிங்கன்னு சொல்லி அரசியலிலே ஒரு பெரிய விழிப்புணர்வை விக்கிரவாண்டி உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் 2019 ஓபிஎஸ் இபிஎஸ் என்கிற இரட்டை தலைமை 50,000 வாக்குகளில் வெற்றி பெற்ற ஊர் விக்கிரவாண்டி. இரட்டை தலைமை 50,000 ஜெயிக்குது. ஒற்றை தலைமை எடப்பாடி நின்றால் தோற்று விடுவோம் என்று அதே விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிக்கிறார். விக்கிரவாண்டி பல செய்திகளை சொல்கிறது. இவர்கள் விஜயை ரொம்ப மலிவா நினைக்கிறாங்க. அவர் மாநாடு நடத்திய விதம், மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட கொள்கைகளை பிரகடனம் செய்த விதம், அந்த கொடியேற்றுவதை நிமிடத்தில் ஏற்றி முடிக்காம ஒரு 5 நிமிஷத்துக்கு இன்ச்சு பை இன்ச்சா ஏற்றும் போது ஒட்டு மொத்தமாக கூடியிருந்த கூட்டம் மட்டுமல்ல, தொலைக்காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த பல கோடி மக்களும் அந்த கொடியை பார்த்து கொண்டிருந்த விதம். என்னை பொறுத்தவரை விஜய்
அரசு சினிமாவிலே மார்க்கெட்டு போய் களத்துக்கு வந்தவரா தெரியல. வெகு கால தயாரிப்போடு அவர் வந்திருக்கிறார். அவருக்கே டிராமாவை நடத்திருக்காரு. இல்ல அவர் எப்படி சொல்லலாம். என்னை பொறுத்தவரை நான் கில்லி படத்தை 2ஆம் முறை பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு பரபரப்பு. நீங்க 31 வருஷம் ஆட்சி செஞ்சவங்க மதுரையில புலியோதர மாநாட்டில் நடத்துறீங்க. அரசியல்ல கால் வைக்கிற போது ஒரு புரட்சிகர மாநாட்டை நடத்துகிறார். இது மாதிரி மாநாடு நடத்துறீங்க நீங்க இங்க. புலியோதர மாநாடு சகோதரா விமர்சனங்களால் காரி துப்பப்பட்டது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னொன்று திரு ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் அரசியல் இருந்தது. ஸ்டாலின் தலைமை என்று சொல்கிற போது எடப்பாடியா ஓபிஎஸ்ஆ அண்ணாமலையான்னு வந்துட்டு இருந்தது. திரு உதயநிதி அவர்கள் அவசரமாக துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்ட உடனே உதயநிதி வெர்சஸ் விஜய், உதயநிதி வெர்சஸ் அண்ணாமலைன்னு களம் மாறுகிறது. இந்த மூவருக்கும் இடையில் எடப்பாடியும் மற்றவர்களும் எப்படி ஈடுபடுவார்கள்? மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டா, குறிப்பா அதிமுகவுக்கு ஒரு கரிஷ்மா அவசியப்படுது. நம்ம கட்சியில அதிமுக ஸ்டார் வேல்யூ நம்பி நடக்கிற கட்சி. அப்படி ஸ்டார் வேல்யூ நம்பி நடக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எடப்பாடி எடுபடவில்லை. அவர் தோல்வியின் பிராண்டு, எடுபடாத தலைமை, சொத்தை தலைமை, ஒற்றை தலைமை அல்ல. இந்த நிலையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் ஏற்கனவே மாதம் 1000 உரிமை தொகை, கல்வி உதவி என்றெல்லாம் பெண்களை குறிவைத்து, புரட்சித் தலைவி அம்மாவின் மரணத்திற்கு பிறகு பெண்களை குறிவைத்து திமுக சில திட்டங்களை வகுத்து, இந்த தேர்தலில் நிறைய பெண்கள் திமுகவுக்கு வாக்களித்தாங்க. இரட்டையிலே தவிர வேற சின்னத்தை பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இளம் பெண்கள், இளைஞர்கள் விஜயை ஆதரிக்கும் காலம் உருவாகிறது. அந்த கூட்டத்தை பார்த்து நீங்க இப்படி சொல்றீங்களா? கூட்டம் ஓட்டா மாறாதுங்கிறது இப்ப களத்துல இருக்கவங்களுக்கு தெரியும். யார் சொன்னது எம்ஜிஆருக்கு கூட்டம் ஓட்டாக மாறியது? நான் கேட்கிறேன், சொந்தமா ஆளுக்கு ஆளு 100 ரூபாய் போட்டு வண்டி வாகனம் எடுத்து கட்டுச்சோத்தை கட்டிக்கிட்டு காசு பணம் வாங்காம விக்கிரவாண்டிக்கு புற்றீசல் போல புறப்பட்டு வந்த இந்த இளைஞர் கூட்டம் ஓட்டம் மட்டும் வேற கட்சிக்கு போடுமோ? அவன் அதுக்காகத்தான் வண்டி எடுத்து வந்தானா? அந்த கூட்டத்துல போனவங்க திமுக காரங்க, அதிமுக காரங்க சும்மா விஜயை பார்க்கலாம், ஒரு ஆக்டரை பார்க்கலாம் போனவங்க. அப்படி ஒரு 1% கழிச்சிருங்க சார். நீங்க சொல்ற கணக்குல பார்க்கலாம். எப்படி இருக்கு என்று நான் உளவறிய போனேன், விஜயை வேடிக்கை பார்க்க போனேன், விட்டுருங்க. 16 வயதிலிருந்து 35 வயது இளைஞர்களாக 90% எந்த கட்சிக்கும் திரளுவதற்கு வாய்ப்பில்லை, காசு கொடுக்காமல். பெண்கள் இவ்வளவு கூட்டம் வந்தது நான் பார்த்தது கிடையாது சார். மலேசியாவில் வந்து 130 பேரோட ஏர் ஏசியாவில் வந்து இறங்குறான் சார். நீங்கள் விஜயை அப்படி ஏன் நீங்கள் இவ்வளவு? விஜய்க்கு பின்னாடி அரசியல் தெரிந்தவங்க யாருமே இல்லை, அந்த ஒரு முகத்தை தவிர வேற யாருமே இல்லை. அதெல்லாம் இப்படி திரு விஜயகாந்த் அவர்கள் தேர்தலில் முதல்ல மாநாடு நடத்தினார். மாநாடு நடத்தி முடிந்தவுடன் பிரம்மாண்டமான கூட்டம், யாரும் போய் சேர்ந்துடல. 8.33% ஓட்டை அவர் தனித்து நின்று முதல் தேர்தலை பெற்றதற்கு பிறகுதான் அண்ணாவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பண்ருட்டியார் போகிறார். அம்மாவினுடைய அமைச்சரவையில் 91, 96 இந்த முதல் அமைச்சரவை இருக்கு பாருங்க, அதுல இருந்த விவசாயத்துறை அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் போறாரு, கல்வி அமைச்சர் வருகாபுரி பொன்னுச்சாமி போறாரு, நான் மருதலகராஜும் போனேன், ஆஸ்டின் போனாரு. நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு தேர்தலை உற்று நோக்குவார்கள். கூட்டத்தை பார்த்து மயங்கல, ரைட்டுங்க என்ன நடக்குது, அவருக்கு எவ்வளவு சதவீதம் இருக்கு, பூத்துல இறங்கி வேலை பார்க்க ஆட்கள் இருப்பாங்க, பார்க்க வந்திருப்பாங்க. நான் வந்து ஒண்ணு, அப்படி இவ்வளவு திட்டமிட்டு, இவ்வளவு காய் நகர்த்தி, இவ்வளவு கச்சிதமாக மாநாட்டை முன்வைக்கும் விஜய் பிளான் பண்ண டேட்லயே நடத்தல, ஒரு மாசம் தள்ளி மாநாட்டம் நடத்துறாரு. பண்ணது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்டடா தெரிஞ்சது. படத்துல வர டைலாக் மாதிரி ஒரு லைன்ல பேசிட்டு போற மாதிரி இருந்தது. அதிமுக பத்தி ஒரு வார்த்தை பேசல. அது மேபி அரசியலா இருக்கலாம். பட் இந்த மாநாட்டிலே பல்வேறு விஷயங்கள் அவர் போட்டு தமிழ் தேசியம் திராவிடம்னு குழப்பி எடுத்திருக்காரு. ஒரு தெளிவு இல்ல. தமிழ் தேசியம் திராவிட அரசியலையும் அவர் சம அளவில் கையில் எடுக்கிறார். இப்ப நான் கேட்கிறேன், அந்த மேடையில் அவருக்கு பைபிளும் தரப்பட்டது, குரானும் கொடுக்கப்பட்டது, பகவத்கீதை தரப்பட்டது, 3 நூல்களை கான்ஸ்டிடியூஷனும் கொடுக்கப்பட்டது. ஆமா, நெஞ்சோடு அரவணைத்துக் கொண்டு போகிறார். என்ன அர்த்தம்? 3லும் ஏற்கத்தக்கவை நிறைய இருக்கிறது, 3லும் ஏற்க முடியாத அம்சங்களும் இருக்கிறது. எவை தேவையோ அதை எடுத்துக்கொள்ள போகிறார். நீங்க முதலாளி இல்லைன்னா தொழிலாளி இல்லைன்றது கேபிட்டலிசம், தொழிலாளி இல்லைன்னு சொன்னா கம்யூனிசம், முதலாளி இல்லைன்னா கம்யூனிசம், முதலாளியும் தொழிலாளியும் இணைந்து உருவாவது சோசலிசம். அதுபோல திராவிட அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் இணைத்து இரண்டில் எது மக்களுக்கு தேவையானதோ அதை அவர் எடுத்துக்கொள்ள போகிறார். நீ இதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு யார் இருக்காங்க? அது தவறு இல்லையா? அவர் கொள்கைகளை முன்வைத்த விதம் ஏற்புடையது, மிகச்சரியாகவே பேசினார். நல்ல உங்களை எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு அதிமுக காரரை இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு இல்லைங்க. நான் என்ன பொறுத்தவரையும் முளைக்கு முயற்சிக்கிற ஒரு செடியின் மீது என் கருத்து வெந்நீரை ஊற்றி அழிப்பதற்கு நான் முயற்சிக்க மாட்டேன். அவர் மக்களிடம் போகிறார். அதிமுக இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதிமுகவோட நிறைய வாக்குகள் விஜய் பக்கம் மாறும் நினைக்கிறேன். அதிமுகவின் கீழே போய் பாருங்க,
ஒரு பெரிய மௌனம் இருக்கிறது. ஏன் கேபி முனுசாமி சொல்லிக்காரு, இந்த தேர்தலில் வாழ்வா சாவா. வாழ்வாசாவா தேர்தல் நம்ம தோற்று போய்விட்டால் சின்ன கட்சிகள் மேலே வந்து விடும். யாரை சொல்கிறார்? இன்றைக்கு சின்ன கட்சி என்ற வார்த்தையை சொல்லி வாழ்வா சாவா என்ற அச்சத்தை கேபி முனுசாமிக்கு தந்திருப்பது விஜய் தான். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்கவில்லை. ஒரே ஒரு மாநாடு அவர் தனக்கான ஆதரவாளர்களை வரவழைத்து பார்த்திருக்கிறார். மக்களின் ஆதரவை தேடி அவர் போகிறார். இப்படி தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொள்கிற போது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உதயநிதிக்கு விஜய் சவால் என்கின்ற நிலை உருவாகும். இந்த ரெண்டு ரீல் லீடருக்கு மத்தியில ஒரு ரியல் லீடரா அண்ணாமலை வருவார். அவர் சினிமாவில் நடிக்காத ஒரு கதாநாயகன் தான். ஒரு ஐபிஎஸ் படித்து ஒரு சின்ன குடும்பத்தில் பிறந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சின்ன சமூகங்களிலே உருவாகி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா வந்து இன்னைக்கு ஆக்ஸ்போர்டு அழைத்து சர்டிபிகேஷனுக்கு கூப்பிடுற அளவுக்கு ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவராக இந்த 30களில் ஒரு 37 வயசு 38 வயசுல ஒரு அகில இந்திய கட்சி, நாட்டை ஆளக்கூடிய கட்சியின் மாநில தலைவராக நேரடி நியமனம் பெற்று தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் புயலை உருவாக்கி 18% அவர் அமைத்த அந்த என்டிஏ கொண்டு போயிருக்காரு. சோ இதெல்லாம் முன்னாடி 2014 வந்துட்டாங்க. இல்ல நான் அண்ணாமலையால தான் இவ்வளவு வந்துச்சுன்னு நம்ம சொல்ல. 2014 மதிமுக விஜயகாந்த் 2014 10% மேல வாக்கு வைத்திருந்த விஜயகாந்த் இருந்தார். இன்றைக்கு அது இல்ல. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். திரு பாரிவேந்தர் அவர்களோ, திரு ஓபிஎஸ் அவர்களோ, திரு தினகரன் அவர்களோ, இங்கே அமைந்திருந்த கூட்டணி திரு தேவநாதன் யாதவ் அவர்களோ, திரு அவர்களோ பாமகவை தவிர கழித்து விட்டு பார்த்தால் பெரிய சதவீதங்களை கைத்திருந்த கட்சிகளில் அமமுக வரும். நான் இதை சொல்வதற்கு காரணம், மக்கள் நல கூட்டணியோடு விஜயை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். நீங்களே தான் போட்டிருக்கீங்க, மக்கள் நல கூட்டணியாவும் விஜய் இருக்க வாய்ப்பு. அது என் விருப்பம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அதிமுக ஒன்றாகணும், அதிமுக என்டிஏல கூட்டணி அமைக்கணும். விஜய் மக்கள் நல கூட்டணி போல இருந்து திமுகவின் வாக்குகளை துவம்சம் செய்து ஒரு பெரிய லெவல்ல ஓட்ட பிரிச்சாருன்னா அது அதிமுக என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பாக மாறும் என்கின்ற என் விருப்பத்தை சொல்லி இருக்கிறேன். என் விருப்பம் தான் நிறைவேறும் என்று நான் எப்படி சொல்ல முடியும்? அதில் இன்னொன்னையும் சொல்லியிருக்கேன். திரு விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் வள வந்ததற்கு பிறகுதான் கணக்கு வழக்கு பார்க்க முடியும். அவர் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு ஒரே ஒரு மாநாடு நடத்தியிருக்க விஜய் அதிமுகவோட நான் கூட்டணி இல்லை அப்படின்னு தன்னுடைய பொதுச் செயலாளர் மூலமா அறிக்கையை கொடுக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, எடப்பாடி முதலிலே விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு சீமானோடு பேசிவிட்டோம், கூட்டணி உறுதி என்று சொல்லிக் கொண்டிருந்தார். சீமான் இல்லை நான் தனித்தே இருப்பேன் என்ற வழக்கமான பிரகடனத்தை செய்ததற்கு பிறகு அதுவும் இல்லையா அப்படின்னு ஆயிடுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியிட்ட எந்த விதமான பச்சை விளக்கு எரியவில்லை. அதிமுகவோட கூட்டணிக்கான எந்த கருத்தும் அங்கிருந்து கடைசி நாள் வரைக்கும் பேசிட்டு அவர்களும் இல்லை. அப்போ உடனே விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருவரை, பிறருக்கு பேசி முடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை நான் என்னை காதலிக்கிறார் என்று சொல்வது போல வந்து விடுவார் என்று சொல்ல அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். இந்தியா கூட்டணியை நாங்கள் உருவாக்குனது, அந்த கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று திரும்பவும் கதவை சாய்த்து விட்டார். அப்ப தொண்டர்களிடம் எடப்பாடியிடம் கரிஷ்மா இல்லை, குறைந்தபட்சம் கூட்டணி வளர்த்தாலாவது ஏதாவது ஆயிட முடியுமான்னு நம்பிட்டு இருந்தவனுக்கெல்லாம் பெருத்த ஏமாற்றம் கட்சிக்குள் வந்தது. இதனை புரிந்து கொண்டு என்ன பண்ணாரு, மாநாட்டில் விஜய் எங்களை பேசல பார்த்தீங்களா, எங்க ஆட்சி மீது அவருக்கு பெரிய நல்ல எண்ணம் இருக்கிறது, அதனால எங்களை ஆதரிக்கிறாரு, அவர் எங்கள் கூட்டணிக்கு வருகிறார், 60 சீட்டு பேசி அவர் கூட்டணி ஆட்சிங்கிற விஷயத்தெல்லாம் மாநாட்டிலே பேசினார் விஜய். அவர் என்ன சொன்னாரு, கூட்டணி ஆட்சி என்று சொன்னார், தலைமை என்னுடைய தலைமையில் என்று சொன்னார். நான் அமைக்கும் ஆட்சியில் என்னை நம்பி வரக்கூடியவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தருவேன். அது மிக அற்புதமான அரசியல் நகர்வாக நான் பார்க்கிறேன். எனக்கு தெரிய கூட்டாட்சி தத்துவம் உருவாக்கப்பட்டு தேர்தல் நடைமுறை சட்டங்கள் வந்ததற்கு பிறகு ஒரு அரசியல் கட்சி தொடங்குகிற போதே நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், எங்களோடு கூட்டணி வைப்பவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தருவோம் என்கின்ற பிரகடனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி ஆட்சியில பங்கு பெறுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லி இவங்க தான். ஓகே, இது முதல் செய்தி. அதுலேயே ஒரு கலக்கத்தை உருவாக்குனது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு மாநாடு, அதிமுகல இருந்து விஜயை பேசாதீங்க, விமர்சிக்காதீங்க, அங்கே பாஜகவில் விஜயை விமர்சிக்கலாமா வேண்டாமா, என்ன செய்யலாம், அங்கே குழப்பம். திமுகவில் உதயநிதிக்கு போட்டி என்று விஜயத்தானே பார்ப்பார்கள். நாம் உதயநிதியை கொண்டு வந்து நிறுத்தியதன் மூலமாக உதயநிதி வெர்சஸ் விஜய் என்று களத்தை நாமே மாற்றி விட்டோமா, அங்கேயும் குழப்பம். நான் சொல்ல புரியுது. விடுதலை சிறுத்தைகளுக்குள் ஒரு சலனம். நான் கேட்கிறேன், ஒரே ஒரு மாநாட்டுல இத்தனை கட்சிகளுக்குள் இத்தனை அதிர்வுகளை விஜயால் உருவாக்க முடியுது என்று சொன்னால், அவர் மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்திற்கு இல்ல, மக்களை சந்தித்து பெரிய உச்சத்தை நீங்கள் தந்தீர்கள். நான் இன்றைக்கு 200 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நடிகனாக இருந்திருக்கேன். நான் சினிமா மார்க்கெட்டு போய் நான் உங்கள்கிட்ட வரல, எல்லா வகையிலும் திருப்தியா இருக்கேன். நீங்கள் கொடுத்த உயரங்கள், நான் உங்களுக்கு உழைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கு
என் தங்கைகளுக்கு ஊழலற்ற நிர்வாகத்தை தந்து காசு கொடுக்காமல் அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் உருவாக்குவேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று கேட்டால், அன்றைக்கு தடுப்பதற்கு கலைஞரும் அம்மாவும் இருந்தது போல் இன்றைக்கு யாரும் இல்லை. திராவிட முன்னேற்ற விஜயகாந்த் வாங்கினா அதே வாக்கு சதவீதத்தை வாங்க முடியும், அதை விட கூடுதலாலாம் விஜயால எதுவும் பெற்றுவிட முடியாதுன்னு ஒரு பார்வை இருக்கு. நீங்க ரொம்ப ஹைப் பண்ணி விஜய்க்கும். இல்ல, நான் ஹைப் பண்ணல, நான் ரொம்ப மிக சரியாக எடை போடுகிறேன். என்னை பொறுத்தவரை விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த சவால்கள் நிறைந்த காலம் விஜய்க்கு இல்லை. மிக சரியாகவே காலம் அவருக்கு சாதகமாக இருக்கிறது. அதிமுக பிளவுற்று கிடப்பது ஒரு அம்சம். இப்ப நீங்க ஒண்ணு வேணாம் பிரதர், கொங்கு மண்டலத்துல அதிமுகவுக்கு ஒரு பெரிய முக்கிய நிர்வாகிகள் பலரும் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு, உட்கட்டமைப்பு இருந்த நிலை. ஆனால் இங்கே இப்பொழுது அண்ணாமலையின் வரவுல, பாஜகவின் எழுச்சியில அது சரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கொங்கு மண்டலத்துல தானே நீங்க பெருசா இருக்கீங்க, அங்கேயே நாங்க ஓட்டை போடுறோம்னு சொல்லிட்டு திரு செந்தில் பாலாஜி அவர்களை கொண்டு போய் அங்கே தேர்தல் பொறுப்பாளரெல்லாம் போட்டு களத்தை தொடர்ந்து வேலை செய்து தொடர்ந்து வெற்றி பெறுகிறார்கள். அப்ப அதிமுகவுக்கு மிக பெரும் மையமாக இருந்த கொங்கு மண்டலத்துல அதிமுக சரி ஆரம்பிக்கிறது. அதிமுகவுக்கு வாக்களிப்பது மட்டும்தான் எங்கள் வாழ்நாள் கடமை என்று நம்பிக்கொண்டிருந்த முக்குளத்தோர் இன்றைக்கு மிக பெரும் வெறுப்புக்கு உள்ளாகி, நம் சமூகத்தையே எடப்பாடிக்கு பிடிக்கவில்லையா, நம் ஆட்களையெல்லாம் ஒவ்வொருவராக அளிக்கிறாரே என்கிற வெறுப்புக்கு உள்ளான விளைவுதான் காவிரி கரையில் தொடங்கி தாமிரபரணி நதிக்கரை வரை அதிமுக முற்றிலுமாக தொற்று போகிறது. கட்டுத்தொகைப்பாளர் இழக்கிறது. மதுரையில 3வது இடம், திண்டுக்கல்ல டெபாசிட் போச்சு, திருநெல்வேலியில டெபாசிட் போச்சு, ராமநாதபுரத்தில் டெபாசிட் போச்சு, ஆண்டிப்பட்டிலேயே ஒரு ஓட்டு வாங்குற நிலை. அப்போ அதிமுகவை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்த சமூகங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை விட்டு நகர தொடங்கி விட்டார். பட்டியலின சமூகங்களும் இப்பொழுது அதிமுக பின்னால் இல்லை. வடபாபுலத்திலே விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. திரு விஜய் அவர்களுடைய பிரவேசம் இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சி, அதிமுக போன்ற கட்சிகளிடம் இருந்து நிறைய கையிருப்புகளை காணாமல் போச்சு. ஒரு முக்கிய நாளேட்டுல 80 சீட்டு துணை முதல்வர் பொறுப்பு வரைக்கும் விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணியோட வருவதற்கு ஒத்துக்கிட்டாரு. விஜய் அதிமுக கூட்டணி அமைஞ்சா என்ன ஆகுங்கிற ஒரு விஷயம்லாம் பேசுறது, இது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? விஜய் பலமா இருக்கலாம், அதிமுக இந்த பக்கம் கூட்டணி எதிர்பார்க்கறது, 2 பேரும் இணைய வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு இளைஞர்னால உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பெண்ணை போய், இந்த பெண்ணத்தை நான் கல்யாணம் பண்ண போறேன்னு நீங்க சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த ஆள் பொண்ணு போவானா? போக மாட்டாங்க. அதுபோல விஜய் எங்கள் கூட்டணிக்குத்தான் வருகிறார், பேசி முடித்தாகிவிட்டது, 50 சீட்டு 60 சீட்டு, நாங்கள் மாநாட்டுக்கே பணம் கொடுத்தோம் என்றெல்லாம் நீங்கள் செய்திகளை உள்ளே பரப்பி விஜய் நம் கூட்டணிக்கு வருகிறார் என்ற கருத்தை நீங்கள் விதைத்து விட்டால், விஜய் கட்சியில் போய் சேரணும்னு நினைக்கிறவன் அதிமுக போறவன் போவானா? நம்ம கூட தான் கூட்டணி வர போறாரு, எதுக்கு அப்படின்னு நினைப்பான். ஒருவேளை அதிமுக கூட்டணியை விரும்பாதவன் எனக்கு ஒரு அங்கே போறது கூட்டணிக்கு அப்படின்னு போக மாட்டான். அடுத்து கூட்டணி அரசியலே வேண்டாம், 3ஆம் சக்தியாக விஜய் வர வேண்டும் என்றதை விருப்பம் கொண்டிருப்பான்ல, அவனும் போக மாட்டான். அப்ப இது விஜயின் அரசியல் விஸ்வரூபத்தை தடுப்பது. ஒரு கூட்டணி அமைகிறது என்கின்ற ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை பரப்பி அந்த மாநாட்டில் அவர் சொல்லட்டுமா, விஜயின் கொள்கையிலும் சரி அரசியல் கொள்கையிலும் சரி ஐயப்படுவதற்கு எதுவுமே கிடையாது. அவர் ரொம்ப தெளிவாகவே பிரகடனம் பண்ணியிருக்காரு. அடுத்து படம் நடிக்க போயிட்டாரு, களத்துல இறங்கணும். கட்சி தலைவர் கூட அரசியலில் மதுரை விட்ட சுந்தரபாண்டியன் சில படங்கள் எல்லாம் ஒப்புக்கொண்ட படங்களை முடித்து கொடுக்கிற காலம் வரை அவரும் தான் நடிச்சிட்டு இருந்தார். நீங்க விஜயை தேடி பிடிச்சு நான் என்ன கேட்கிறேன், ஏதோ கொள்கை கொள்கை என்று சொல்லி கூத்தடித்து மேடைகளில் துள்ளி விட்டு ஓய்ந்த பின்பு தோணும் வாழ்க்கை சொல்வது போல் இல்லை என்ற ஞானம்னு சொன்ன மாதிரி, ஏதோ கொள்கையை விஜய் மட்டும்தான் பின்பற்ற தவறுறாரு, மற்றவங்க எல்லாம் கொள்கையின் அடிப்படையிலே கொள்கை குன்றாக இருக்கிறது போல நம்ம நினைக்கிறோம். பாவங்க, அவர் என்ன காலத்தான் வைக்க போறாரு. ஏன் இவ்வளவு பதட்டம், ஏன் இவ்வளவு விமர்சனம்? அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் திரு சீமான்லாம் எவ்வளவு பதட்டம் பாருங்க. எனக்கு தெரிய அரசியல்ல திரும்ப குழம்பவே மாட்டாரு. அவருக்கு குழப்பம் வந்ததே விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகுதான். அதுக்கு முன்னாடி திருமாவட்ட குழப்பத்தை பார்த்துருக்கீங்களா? தெளிவா தொண்டர்களுக்கு ஏன் இத்தனை 2 மடல் எழுதிட்டாரு. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மடல், நேத்து ஒரு மடல். விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களுக்கு திரும்ப மடல் எழுதுகிற பழக்கமே இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. அப்ப அடிமடிகள் கை வைக்க போகிறார் விஜய் என்கிற அச்சம் விஜய்க்கு வந்திருக்கு. பாமக மாநாடு நடக்கிற போது பாமக போய் 100 பேரை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இந்த அச்சம் வந்திருக்கிறது. பல இயக்கங்கள் தங்கள் கைமுதல் காணாமல் போய்விடும். விஜய் என்கிற கரிஷ்மா லீடரு, ஒரு இளைஞன், சரியான பருவத்தில் சரியான காலத்தில் எதுவும் அவரை குறை சொல்ல முடியாது சார். நேற்று ஒருத்தர் சொன்னாரு, அவர் படத்துல வாங்கும் போதெல்லாம் எல்லாத்தையும் ஒயிட்டா கொடுத்தாரா? நான் கேட்கிறேன், ஒருவேளை படத்துல தயாரிப்பாளருடைய தேவை அறுதி தயாரிப்பாளர் முழு பணத்தையும் ஒயிட்டா கொடுத்தா அவருக்கு பிரச்சனை வந்துடும். வேண்டுகோள் விடுத்து, ஒருவேளை நான் கற்பனைக்கு சொல்றேன், திரு விஜய் அவர்கள் வெள்ளையா வாங்கினது கொஞ்சத்தை காட்டிட்டு கருப்பா வாங்கினது மறைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், அது அவர் விளைச்சலைத்தான் மறைத்திருக்கிறார். யார் விளைச்சலையும் திருடவில்லை. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு?
அவர் யாருடைய ஆனா விளைச்சலையும் அதுவும் சட்டப்படி தப்பு இருங்க நான் கேட்கிறேன். சட்டப்படி நாம வாழ்றோம். வீட்டுக்கு கணக்கெடுக்க வரும்போது உங்க ஆண்டு வருமானம் எவ்வளவு கேட்டா 50,000 5,000 தானே சொல்றோம். நான் என்ன கேட்கிறேன், மிகை நாடி மிக்க குழல், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். இருப்பவர்களிலும் விஜய் எந்த பெரிய தவறையும் செய்யாதவராக நான் பார்க்கிறேன். அதனால வந்து அதிமுக காரர் விஜய் இவ்வளவு புகழ்றாரு. அதிமுக புகழ்றதுக்காக ஒன்னே ஒண்ணுதாங்க, அதிமுக தன் நிலைப்பை இழந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை போனால் விஜயகாந்த் வந்தபோது ஒரு சின்ன நெருடல், ஒரு சின்ன சாய்வை பார்த்த மாதிரி விஜய் அவர்கள் வரும்போது மருது அழகராஜ் கொஞ்சம் சாய்வை பார்ப்பாரோ? இல்ல நான் அப்படி விஜய் கட்சியில எதுவும் அந்த மாதிரி எனக்கு எந்த திட்டமும் இல்ல. அழைத்தால் ஒன்னே இல்ல, அந்த மாதிரி எந்த திட்டமும் இல்ல. ஆனால் விஜய் வளர வேண்டும். அவருடைய இயக்கம், அவருடைய அரசியல் கொள்கைகள், இந்த கொள்கைகளோடு சமூகத்துக்கு ஒரு மாற்றம் வரட்டும் சகோதரர். மாற்றம் எனது மாநில தத்துவம் மாறாதிருக்க யான் விளங்க. மாற்றம்க்கு தான் அதிமுக இருக்கே சார். என்னது மாற்றம்? ஏன் மாற்றம் சார்? என்ன மாற்றம்? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சார் மாற்றம்? டாஸ்மார்க்ல மாற்றமா? 10 ரூபாயில மாற்றமா? சட்டம் ஒழுங்குல மாற்றமா? ஓட்டுக்கு பணம் கொடுப்பதுல மாற்றமா? இப்ப உங்க கட்சி பிரிஞ்சிருக்க கட்சி எல்லாம் சேர்ந்துட்டா மட்டும் இதெல்லாம் மாறிடுமா? நான் ஒண்ணே ஒண்ணு மாறாதுல. அதிமுக மாறாதுன்னா அப்புறம் நீங்க விஜய் தான் வேணும்னு ஒரு பக்கம் பேசுறீங்க, ஏமாற்றம்னு பேசுறீங்க. ஆனா விஜய் கட்சிக்கும் போக மாட்டேங்கிறீங்க. அதிமுக ஒன்றுபடுதல் மட்டும் முக்கியம் அல்ல. அதிமுக தன் நிலையில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக் கொண்டு ஒரு புனிதமிக்க இயக்கமாக அடுத்த தலைமுறையை நோக்கி அதிமுகவை நகர்த்த வேண்டும். இளம் தலைமுறை, வருங்கால தலைமுறை, அடுத்த தலைமுறை அரசியல் உதயநிதியில தொடங்கியாச்சு, அண்ணாமலைக்கு வந்தாச்சு, துரை வைகோ வந்தாச்சு. ஆனால் அதிமுக மட்டும் இன்றைக்கும் முதுமை விட்டு போயிருக்கு. ஒரு இளைஞர் பேஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. இளைஞர் பேஸ் மட்டுமல்ல, புது ரத்தம் தலைவனுக்கு மட்டுமல்ல கட்சிக்கும் கொள்கைகளிலும் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். சுத்தமா இல்லை. அன்னைக்கு இருந்த மக்களுடைய நிலைப்பாடு, ஒரு காலையில தினமணியையும் தினமலரையும் படிச்சா தான் நாட்டில் என்ன நடந்ததுன்னு தெரிந்து கொண்ட காலம் அப்பொழுது. இன்றைக்கு ஒவ்வொரு தலைவனுடைய அசைவுகளையும் உங்களை போன்ற ஊடகங்கள் கவனிச்சுட்டு வந்துருச்சு. உள்ளங்கையில் உலகம் உட்கார்ந்து இருக்கிறது. உங்கள் அசைவுகள், நீங்க இன்னைக்கு என்ன காஃபி சாப்பிட்டீங்க, உங்கள் மாசம் வருமானம் என்ன, என்ன கடிகாரம் கட்டிருக்காருன்றத வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் ஓடிச்சா இல்லையா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கா? எம்ஜிஆர் பயங்கரமான கடிகாரம் கட்டியிருந்தாரு, இவ்வளவோ நகைகள் போட்டு வந்திருப்பாங்க, கடிகாரம் கட்டியிருப்பாங்க. அவையெல்லாம் பிரச்சனைகளாக்கப்படவில்லை. இன்றைக்கு நீங்கள் கட்டுகிற கடிகாரத்தில் கூட அரசியல் தொடங்குகிறது. அதனால ஏன் இவ்வளவு விஜய் அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை, ஒரு புது ரத்தம் அப்படிலாம் பேசினாலும் ஏன் கட்சியில ஜாயின் பண்றதுல உங்களுக்கோ இல்ல? ஏன்னா இப்போ இருக்கிற சூழல்ல நம்ம என்னோட சூழல் தான் இப்படி இங்க இன்னொரு ட்விட்டர்ல எழுத வைக்குது அப்படின்னு ஒரு என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வந்துவிடும், ஒற்றுமைப்பட்டு விடும். வரவில்லை என்றால், ஒற்றுமை நடக்கவில்லை என்றால் அப்பொழுது என்னை சார்ந்திருப்பவர்கள், இப்ப நானும் என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் ஏறத்தாழ 70,000 ஓட்டு வாங்கியிருக்கேன். அதிமுக ஒர்க் பண்றீங்க, ஸ்டில் உங்களை நம்பி அதிமுகவுக்கு 15 வருஷமா எழுதிட்டு இருக்கேன். அதிமுகவில் கீழே இருக்கக்கூடிய எத்தனையோ நண்பர்களால் நான் நேசிக்கப்படுகிறேன். அம்மாவினுடைய ஊழியனாக இருந்தவன். எனக்கென்று சில நண்பர்களும் அரசியல் ஆர்வலர்களும் என்னை பின்பற்றக்கூடிய தம்பிகளும் இருக்கிறார்கள். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என் வீடு சரியாயிடும், இது சரியாயிடும் நினைக்கிற போது இந்த படகு மூழ்கும் படகுதான் என்று சொன்னால் நான் மூழ்கிச்சாக முடியாது. வேறொரு படகில் தான் தப்ப வேண்டியிருக்கும், வேறொரு படகில் தான் ஏற வேண்டியிருக்கும். அதிமுக என்கிற ஓட்டை படகினுடைய கம்பேரிட்டிவ்லி நல்ல படகா விஜய் இப்போதைக்கு உங்களுக்கு தெரியுது. என்ன விஜயை பொறுத்தவரைங்க நான் ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய அரசியல் தொடக்கம் பிடித்திருக்கிறது. அவரை முன்னெடுத்து போகிற வழி எப்படி என்று பின்னாடி தானே பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் நேற்று பேசும்போது நம்மள்ட்ட மெகா கூட்டணி அமைப்போன ஒரு சொல்றாரு, அதை பாத்துக்கிறேன், நீங்க போய் எதுவும் சொதப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. வரவங்க எல்லாம் 20 சீட்டு 50 கோடி 100 கோடின்னு அவ்வளவு கேட்கறாங்க, நெல் மூட்டை மாதிரி கேட்கறாங்க அப்படிங்கிற திரு திண்டுக்கல் சீனிவாசன் உங்களுக்கு தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளருக்கு மாங்கனிக்கு பதிலாக ஆப்பிளுடைய ஓட்டு கேட்டார். இந்த நாட்டின் பிரதமராக மன்மோகன் சிங் என்று பேசினார். மோடி அவர்கள் இருக்கும்போதே ஒன்று அவருடைய முதுமை காரணமாக இருக்கலாம். ஆனாலும் அதை கடந்து குழந்தைகளும் பெரியவர்களும் உண்மை பேசுவார்கள். குழந்தைகிட்டையும் மறைக்க முடியாது, இந்த வயசானவர்கிட்டையும் மறைக்க முடியாது. என்னை பொறுத்தவரை அவர் 2 சொல்லியிருக்காரு. கூட்டணிக்கு பணம் கேட்கிறார்கள் என்று சொல்வது ஒன்று, அது எல்லாருக்கும் தெரியும். கூட்டணிக்கு பணம் வாங்குறாங்க, திமுகலையும் கம்யூனிஸ்ட் வாங்க, நீங்க ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு, கம்யூனிஸ்ட் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னார். இங்க இன்னொரு உண்மையை கூட சொல்லிட்டாரு, கட்சிக்காரங்க எதுக்கு எடுத்தாலும் பணம் கேட்கிறாங்க. அப்போ தலைமையின் மீது ஈர்ப்பு இல்லாத நிலை வருகிற போதுதான் காசு கொடுன்னு கேட்பான். என் தலைவனை எனக்கு பிடித்திருக்கிறது, என் தலைவன் தான் என் உயிர் என்று நினைப்பவன் காசை தான் போட்டு வேலை செய்வான், கடன் வாங்கி வேலை செய்வான், உழைப்புக்கு. இதோட சேர்ந்து இன்னொன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க போடுற ஒரு பதிவுல அவன் போட்டிருந்தீங்க, மன்சூர் அலிகான் கூட கூட்டணிக்கு வர தயங்குவாரு. அதுக்கு என்ன காரணம்னா ரொம்ப கொச்சைப்படுத்துற மாதிரி இல்ல, கொச்சையெல்லாம் படுத்தல. மன்சூர் அலிகான் தலைமை கழகத்திற்கே தேடி வந்து போன தேர்தல் ஒருத்தங்க கூட வரமாட்டாங்க, மன்சூர் அலிகான் கூட அதுதானே நடந்தது. 2019 மெகா கூட்டணி அமைப்போம் என்று சொன்னீங்களே, எங்கே மெகா கூட்டணி? சரி, 2019 இந்த 24 மெகா கூட்டணி அமைப்போம் என்று சொன்னீங்களே, மெகா கூட்டணி எங்கே? கடைசி நேரத்தில் படாத பாடுபட்டு தேமுதிக கூட்டு வந்தீங்க.
வேறு யாருமே வரலையே. எங்க அதுதான் மெகா கூட்டணியா? நான் சொல்லல சார். உங்களுடைய நடவடிக்கை நான் என்ன கேட்கிறேன் சார், 2024க்கு பிறகு ஒரு பெரிய மெகா கட்சி எல்லாம் கலைச்சிட்டு அதிமுக இணைஞ்சு ரெட்டலையில நின்னு ஜெயிச்சு எம்எல்ஏ வானவங்க எல்லாம் இருக்காங்க சார். நான் என்ன இல்ல ஆதரவு மட்டும் கடிதத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்லி அதிமுக கூட நான் தான் சொல்றேன். அதிமுக கூட்டணியில் ஆதரவு கடிதம் தந்து விடுகிறோம், நான் கூட்டணியில் இருக்கிறேன் என்று என் கட்சியின் பெயர் வந்தால் போதும் என்ற நிலை இருந்தது. அது எப்பொழுது? புரட்சி தலைவி அம்மா இருக்கிற போது. நீங்கள் வந்ததற்கு பிறகு அதிமுகவின் நிலைப்பாடு என்ன சார்? உலகத்திலேயே ஒரு கட்சியோட கூட்டணி இல்லைன்னு அறிக்கை விடுறதை பார்த்திருக்கீங்களா? பொய் இந்த வடிவேலு சொன்ன மாதிரி பொய்ன்னு இந்த இதுல ஒரு படத்துல சொல்லுவாரு. அது மாதிரி கூட்டணி இல்லை திமுக விஜய் பதறுகிறார், பாமக சொல்கிறது, விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறது. எங்க கூட்டணி இல்லை என்று அறிக்கை கொடுத்து உங்களை அவமானப்படுத்துகிறார்களே. அதை விடங்க, இன்னொரு கட்சியில கூட்டணியில் இருக்கிற போது ஒரு கட்சியை அழைப்பது ஒரு அவமானத்தை அழைப்பது அல்லவா? அது தேர்தல் அரசியல் எல்லா கட்சிகளுமே ஏங்க கொஞ்சமாவது நீங்க 2024 தேர்தலையே விசிக வருகிறது என்று ஒரு கருத்தை பரப்புனீங்க. அவர் வரவில்லை. அப்படி வர மறுத்தவரை இரண்டாவது முறையும் நீங்கள் இப்படி ஒரு கருத்தை பரப்புறதும் மேடையிலேயே திரு இன்பத்துறை அழைக்கலாமா? ஒரு பெரிய கட்சி 31 வருடம் நாட்டை ஆண்ட கட்சியிடம் கூட்டணி ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அவர்கள் கேட்கணுமே. நீங்கள் கையேந்தி திரிகிறீங்களே. இந்த நிலை ஏன் வந்தது? உங்கள் படகு ஓட்டையாக இருக்கிறது, அதனால் ஒருவரும் வந்து ஏறுவதற்கு பயப்படுகிறார்கள். யார் ஏறுவா? அந்த படகு ஓட்டப்படகுங்க மூழ்கிட்டு இருக்குங்க, ஒவ்வொரு தேர்தலா மூழ்கிட்டு இருக்குங்க. 40லும் தோற்று போன ஒரு கட்சியிடம் நான் கேட்பது மட்டும் சொல்லுங்க, 40லும் ஜெயிச்ச கட்சியோடு ஒரு கட்சி அப்படி இருக்க கட்சியும் 20% குறைய விடாம இருக்காங்கல்ல சார்? நீங்க சொல்ற நிலைமையை பார்த்தா நிர்வாகிகள்லாம் வெளியே வந்திருக்கணும். நாட்டில் நீங்க அது இந்த சதவீதமே பொய், அது பொய்யான கணக்கு. அதை விட்டுருங்க, அது 20லேயே வச்சுங்க. 43% இருந்த ஒரு கட்சியை 20% மாற்றியதற்கு பிறகு, 40லும் தோற்று போனதற்கு பிறகு, 40லும் வென்ற கட்சியின் கூட்டணியில் இருந்து அந்த கட்சிகள் இங்கே வருவதற்கு என்ன தேவை? அதிமுகவை காப்பாற்றுவதுதான் விடுதலை சிறுத்தைகள் நோக்கமா? அதிமுகவின் எடப்பாடியின் அரசியலை காப்பாற்றுவதுதான் கம்யூனிஸ்டுடைய லட்சியமா? சொல்லுங்க, எதற்காக வர வேண்டும்? நீ ஜெயித்தங்க, வின்னர் சாய்ஸ் என்று சொல்வார்கள். வல்லோன் வகுத்ததே வாய்க்காது. வெற்றி பெறுவன் பின்னால் தான் ஆள்கள் இருப்பார்கள். நீங்கள் தொடர் தோல்விகளை தோரணம் கட்டி தோற்றுருப்பீங்க, உங்கள் பின்னாடி எப்படி வருவார்கள்? ஆக நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப அதிமுக நான் பலமாக இருக்கிறேன் வா என்று சொல்வதை விட்டு, அவர் வந்துருவாரு, இவர் வந்துருவாரு, விஜய் வந்து நம்மளை காப்பாத்திடுவார், விடுதலை சிறுத்தை நம்மளை காப்பாத்திரும், பாமக வந்துரும். உங்கள் முதுகெலும்பு ஒடிந்து விட்டது. உங்கள் தொண்டர்கள் உங்களுக்கு வாக்களிக்காமல் விலகி போகிறார்கள். எந்த சமூகமும் உங்கள் பின்னால் இல்லை. நான் சொன்னது போல அம்மா இருக்கிற வரையும் பிராமண சமூகம் கேரண்டியா ஓட்டு போட்டு இருந்தது ரெட்டலைக்கு. அம்மாவின் வரைவுக்கு பிறகு இந்த 3.5% அப்படியே போயிடுச்சு பாஜகவுக்கு. பாஜகவின் வாக்கு சதவீதங்கள் உயர்ந்ததற்கு அவை ஒரு காரணம். அதுபோல முக்குளத்து சமுதாயம் இப்பொழுது எங்கே போடுவது? என்டிஏல ஓட்டு போட்டாங்க திரு தினகரனுக்காக, திரு ஓபிஎஸ். இது நீடித்தால் அதிமுகவிலிருந்து முக்குளத்து சமுதாயத்தின் வாக்குகள் டெல்டாவில் தொடங்கி தாமிரபரணி நதிக்கரை வரை ஏறத்தாழ 60லிருந்து 80 தொகுதிகளிலே மிக பெரும் தோல்வியை அதிமுக பெறும். இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்றீங்க, இது எதுவும் தலைமையில இருக்க எடப்பாடி பழனிசாமி தெரியாதா? நிறைவா அடுத்து தமிழ்நாடு அரசியல் என்னவா நடக்கும்னு நினைக்கிறீங்க 2026 தேர்தலை பொறுத்தவரை? என்னை பொறுத்தவரை நான் சொன்னது உறுதியாக இருக்கிறேன். காலம் கடந்து கொண்டிருக்கிறது. காலத்தை எடுக்காத முடிவுகள் கதைக்கு உதவாத முடிவுரைகளாக மாறும். காலத்தை எடுக்காத முடிவுகள் கதைக்கு உதவாத முடிவுரைகளாக மாறும். தேர் முறிந்து போன பின்பு தெய்வம் வந்து லாபமில்லை. தேர்தல் அருகில் வந்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த நேரத்தில் நான் சொன்னது போல கல்யாணத்தில் கை கொடுக்காமல் இடுகாட்டிலே கை கொடுக்க என்ன ஆக போகிறது? நீங்கள் ஒற்றுமையை விரைந்து உருவாக்கினால், கட்சி ஒன்றுபட்டது என்று சொன்னாலே அது மக்கள் மத்தியில் அதிமுகவின் மரியாதையை இழந்து கிடக்கும், பாதாளத்தில் கிடக்கும் மரியாதையை தூக்கி நிறுத்தும். அதிமுக மீண்டெழுந்து விட்டது என்று சொன்னால் அதிமுக கூட்டணிக்கு போனாலும் வெற்றி பெறலாம் என்கிற சலனங்களும் சபலங்களும் மற்ற கட்சிகளுக்கு வரக்கூடும். அப்பொழுது நீங்கள் பணம் கொடுத்து அழைப்பதற்கு அவசியம் இருக்காது. நாங்கள் வருகிறோம், எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கக்கூடிய நிலை உருவாகும். நான் கேட்பது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது, கூட்டணியை தக்க வைத்திருக்கிறது. கட்சியை இளம் ரத்தமாக உதயநிதியை முன்னிறுத்தி கட்சியை இளமை குன்றாது பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திமுக கட்சியை உடைத்து விட்டது, கூட்டணியை குலைத்து விட்டது. வெற்றி பெறாத கட்சி என்கின்ற ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி, இது ஓட்டை படகு என்கின்ற ஒரு விமர்சனம் மக்களிடம் உருவாகி இருக்கிறது. அதிமுகவுக்கு வாக்களித்து பழகிய மக்கள் வெவ்வேறு கட்சிகளுக்கும் வெவ்வேறு சின்னங்களுக்கும் வாக்களிக்க கலைகிறார்கள். இதனை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியிடம் மட்டுமல்ல, எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் மனமாற்றம் உருவாகி அபகரிப்பு அரசியலை கைவிட்டு விட்டு வாருங்கள்,
ஊர் கூடி தேர்ந்தெடுப்பது போல ஒன்றுபடுவோம். ஓகே. நமக்கு நட்சத்திர அந்தஸ்து படைத்த அம்மாவும் தலைவரும் இல்லை, ஒற்றுமையை நட்சத்திர அந்தஸ்தாக மாற்றுவோம் என்று சொன்னால் இவர்கள் ஒருவேளை உங்க வார்த்தையில சொல்லணும்னா ஓட்டை படகாவே தொடரும் பட்சத்துல, ஒற்றுமை நடக்காத பட்சத்துல 2026 தேர்தலுக்கு முன்னாடியே மருதழகராஜ் தன்னுடைய படகை மாற்றுவாரா? நான் அப்படிலாம் இல்லை. என் கட்சி நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நல்லா வரும்னு நம்புறேன். அதற்கு பிறகுதான் இது இப்பவே எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதிமுக ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்டு அது என்டிஏல பங்கேற்க வேண்டும், என்டிஏ விசாலப்படுத்தி ஒரு கூட்டணியை உருவாக்கணும். திரு விஜய் அவர்கள் தனிச்சு நின்று தன் செல்வாக்கை நிரூபிப்பதற்கு அவர் நின்றால் அது மிக பெரும் பாதிப்பாக திமுகவுக்கு உருவாகும் என்று நான் நம்புகிறேன். அப்படி நடந்தால் இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவும் இலங்கை கிட்ட பாகிஸ்தான் தோக்கணும், ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோக்கணும், அவன்கிட்ட தோத்து அவன் இவன்கிட்ட தோத்து நமக்கு பங்களாதேஷ் மட்டும் பயிரில் வந்து கப்பு நம்ம வாங்கி விடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் அதிமுகவின் கடைக்கோடி தொண்டர்கள் இன்றைக்கு கற்பனையிலே கிரிக்கெட் ரசிகர்கள் போல புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை எடப்பாடி உருவாகி என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் ரொம்ப விரிவா பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.